டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் மேம்பட்ட ஆராய்ச்சி நிறுவனம் பென்ஸ் டெக்னாலஜிஸ் உடன் கூட்டு முயற்சி நிறுவனமாக டாக்டர் எம்ஜிஆர் ஏஆர்ஐ என்ஏஐ ட்ரோன்கள் என்ற பிராண்ட் பெயரில் வெளியிட்ட முதல் வணிக தொகுதி ட்ரோன்களின் நிகழ்வு வெளியிடப்பட்டது. டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் மேம்பட்ட ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு சிறப்பு கிளையை கொண்டுள்ளது. இது வளர்ந்து வரும் புதிய நவநாகரிக ட்ரோன் துறையில் சிறப்பாக செயல்படுகிறது. உலகளாவிய சூழ்நிலையில் விவசாயம், தீயணைப்பு, பாதுகாப்பு துறை, உயிர்காக்கும் துறை, மருத்துவமனையிலிருந்து மருத்துவமனைக்கு நெறிமுறை மாற்று அறுவை சிகிச்சைக்கான உறுப்புகளை கொண்டு செல்வது, புவி மேப்பிங், கண்காணிப்பு, முக்கியமான பொருட்களை வழங்குதல் போன்ற பல்வேறு தொழில்களின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த பறக்கும் இயந்திரங்களின் விரிவான பயன்பாடு தேவைப்படுகிறது. டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆதரவின் கீழ் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் பென்ஸ் டெக்னாலஜிஸ் உடன் கூட்டு முயற்சி முறையில் இந்த ட்ரோன்களின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, அசெம்பிளி மற்றும் உற்பத்தியில் அடியெடுத்து வைத்துள்ளது. முதல் கட்டமாக 3 வருட தரமான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு பிறகு டாக்டர் எம்ஜிஆர் ஏரோஸ்பேஸ் 10 லிட்டர் இயக்கத்திறன் கொண்ட அதன் அதிநவீன விவசாய ட்ரோன்களை வெற்றிகரமாக நிரூபித்துள்ளது. அதன் தனித்துவமான மற்றும் முதல் வகையான உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதற்கான என்ஏஐ அக்ரோட்ரோனுக்காக சான்றிதழும் பெற்றது. மேலும் இந்த விவசாய ட்ரோன்களின் விற்பனையை பேன் இந்தியாவின் விவசாயிகளுக்கு விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளோம். அவர்களின் ட்ரோன் தேவைகளுக்காக இந்திய விவசாயிகளிடமிருந்து விசாரணைகளை நாங்கள் வரவேற்கிறோம். அவற்றை வணிக ரீதியாக வழங்க நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். டிஜிசிஏ வகுத்துள்ள விதிமுறைகளின்படி இந்த விவசாயிகளால் நியமிக்கப்பட்ட விமானிகளுக்கு பைலட் பயிற்சிக்காக பயிற்சி அளிப்போம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிரிவின் மிக முக்கியமான சாதனை என்னவென்றால், அவர்களிடமிருந்து கடுமையான தர தணிக்கைகளுக்கு பிறகு குறிப்பாக விவசாயத்துறையில் தெளித்தல் மற்றும் பரப்புதல் ஆகிய 2 வெவ்வேறு வகையான ட்ரோன்களின் மாற்றக்கூடிய பேலோடுகளுக்கு சரியான டிஜிசிஏ ஒப்புதலை பெற்றுள்ளோம். சமீபத்திய ஹைதராபாத் ட்ரோன் கண்காட்சியில் எங்கள் காட்சிப்படுத்துதல்களை பார்த்த பிறகு இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் பயன்பாட்டிற்காக சில ட்ரோன்களை உருவாக்குவது பற்றி டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை அணுகியுள்ளது. விரைவில் நமது ஆயுத படைகளுக்கு பயனர் நட்பு ட்ரோன்களை வடிவமைத்து மேம்படுத்துவதன் மூலம் நமது நாட்டிற்கு உதவவும் நாங்கள் தீவிரமாக திட்டமிட்டுள்ளோம். மேலும் ட்ரோன்களை பறப்பதற்கான இந்திய ராணுவ வீரர்களுக்கு பைலட் பயிற்சி திட்டங்களையும் வழங்குகிறோம். ட்ரோன்கள் துறையில் தொழில்நுட்ப ஆர்வமுள்ள அணுகுமுறையையும் அதன் பரந்த பயன்பாடுகளையும் இந்தியா எதிர்பார்த்து வருவதால் பிரகாசமான எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்நோக்குகிறோம். ட்ரோன்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்திருக்கிறது. மேலும் ஏராளமான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். மேலும் இந்த விவசாய ட்ரோன்களின் விற்பனையை பேன் இந்தியாவின் விவசாயிகளுக்கு விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளோம். மேலும் அவர்களின் ட்ரோன் தேவைகளுக்காக இந்திய விவசாயிகளிடமிருந்து விசாரணைகளை நாங்கள் வரவேற்கிறோம். அவற்றை வணிக ரீதியாக வழங்க நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். இந்தியாவில் முதல் பல்கலைக்கழகம் இதுதான் நினைக்கிறேன். அதில் நம்முடைய வீர் அவர்கள் அகமதாபாத்திலிருந்து 20 ட்ரோனுக்கு இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காரு. இந்த ஆண்டு 200 ட்ரோன் வேணும். இந்த ட்ரோனுடைய முக்கிய செய்தி, இதற்கு அனைத்து அனுமதிகளையும் எம்ஜிஆர் தான், யூனிவர்சிட்டி தான் பேட்டர்னாக இருக்கிறது. இது இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை விவசாயிகளுக்கும் சமர்ப்பணம். ஒரு 15 ஏக்கர் நெல் விதைக்கணும்னா 30 நிமிஷத்துல விதைச்சிடலாம். விவசாயம் கூட பார்த்தீங்கன்னா மினிமம் ஆதார் கார்டு இருக்கு சார். விவசாய ஆதார் அட்டை இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளோட இந்தியா கவர்மெண்ட் கொடுத்த ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போய் அனுப்பியும் எங்கள் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் ப்ரௌச்சர்ஸ் தருவோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அணுகுனாலே இமீடியட்டாகவே சங்ஷன் பண்ணுவாங்க. எல்லா கவர்மெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறாங்க சார். எல்லா ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடைஸ் பேங்க்ஸ் இருக்காங்க. அவங்களாலையும் லோன் ஈஸியாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கான பாடத்திட்டம் எவ்வளோ நாள் ட்ரைனிங் சார்? இது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 7 நாள் கோர்சஸும் இருக்குது, 10 நாள் கோர்சஸ் இருக்குது. அதை எப்படி பிரிப்பாங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் கேட்டகரி பிரிப்பாங்க. ஸோ அந்த ஸ்மால் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ட்ரோனோட வெயிட் 25 kg கீழே இருக்கிறதுலாம் ஸ்மாலு, 25 kg மேலே போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியம் கேட்டகரி. இடை முதல்